அஸ்ஸலாமலைக்கும். அல்சியா சேனலில் இன்றைக்கி என்ன சமையல்? மாசி பொரியல். டுனா ஃபிஷ் பொடி இருக்குல்ல, நான் ஏற்கனவே இந்த பொடி காமிச்சிருக்கேன். ஒரு பாக்கெட் வந்து 10 ரூபா. இது வந்து எல்லா கடைகளிலும் கிடைக்கும். இது வந்து வத்தலும் உப்பு போட்டு லைஸாக அந்த இதை இடித்து பொடி பண்ணி வச்சுக்கிடுவாங்க. அதனால் நம்ம சமைக்கும் போது கொஞ்சம் உப்பும் காரமும் கம்மியாக போட்டுக்கிடணும். காரம் நிறைய போடுறவங்களுக்கு சரியாக வந்துடும். அதுக்கு வந்து ஒரு 2 பாக்கெட்டுக்கு 1/4 கிலோ பல்லாரி, ஒரு 2 பெரிய தக்காளி போட்டு உளுந்தம்பருப்பு கடுகு போட்டு நல்லெண்ணெயில் நல்ல உளுந்தம்பருப்பு கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு இதை நல்லா வதக்கிட்டு இப்போ இதே மாதிரி 2 பாக்கெட்டு பொடியை கொட்டிட்டேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு வத்தல் பொடி போடுங்க. 2 பச்சை மிளகா. உங்களுக்கு வத்தல் பொடி அதிகமாக வேணும்னா அவங்கவுங்க இஷ்டப்படி போட்டுக்கிடுங்க. இறக்கும் போது கொஞ்சோண்டு புளி, இதில் வந்து 1 ஸ்பூன் குட்டி ஸ்பூன் இருக்குல்ல, அதுக்கு தக்காளி வந்து நிறைய போட்டாச்சுன்னா புளி குறைய ஊற்றினாலே போதும். இது நல்லா தண்ணி இல்லாமலே அப்படியே நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் துருவிய தேங்காய் பூ போட்டு இறக்கிடணும். இன்றைக்கி வந்து அல்சியா சேனலில் என்ன சமையல்னா, ரசம், பாவைக்காய் 2 விதமாக பண்ணியிருக்கேன். இது வந்து இனிப்பு போடாமல் வெங்காயம் தக்காளி போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சோண்டு இனிப்பு போட்டு பண்ணியிருக்கேன். இதுவும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், இது நல்லாயிருக்கும். இது வந்து கசப்பே தெரியாது, ரொம்ப இனிப்பு இல்லை. நல்லா வதங்கி வரும்போது 1 ஸ்பூன் சீனியாவது நாட்டு சர்க்கரையாவது போட்டுறணும். அதுக்கப்புறம் சுட சுட சோறு. அதுக்கப்புறம் எங்கள் ஏர்வாடியில் வந்து பருப்புன்னு சொல்லுவோம். இது பேர் சாம்பார் கிடையாது. முருங்கைக்காய் போட்டு தக்காளி போட்டு ஒரு பருப்பு. நான் என்ன பண்ணினேன், இன்றைக்கி அந்த பருப்புலையே என்ன பண்ணிட்டேன், ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன். நான் எப்போதும் சொல்லியிருக்கேன், அந்த குழம்பு கொதிக்கும் போது காய்கறிகள் எல்லாம் ஒதுக்கிட்டு ஒரு ஓரமாக முட்டை ஊற்றணும். அப்போ தான் முட்டை அப்படியே என்ன பாருங்கள் இருக்கும். சில பேர் சொல்கிறீங்க முட்டை செதஞ்சிருது அப்படின்னு. செதையாது, அப்படி வட்டமாக வரும். அந்த காய்கறிலாம் ஒதுக்கிட்டு இந்த ஓரமாக ஊற்றிடணும். ஊற்றி ஒரு 5 நிமிஷம் லைட்டாக கொதிச்சோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இன்றைக்கி முருங்கைக்காய் போட்ட பருப்பு அப்படி. அதுக்கப்புறம் மாசியை பாருங்கள், தண்ணி இல்லாமலே நல்லா வெந்துருச்சு. இப்போ உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம துருவிய தேங்காயும் கொஞ்சோண்டு புளியும் ஊற்றணும். கொஞ்சோண்டு. சில பேர் லெமன் போடுவாங்க, ஆனால் லெமன் ஊற்றினா அது டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். நான் கொஞ்சோண்டு புளி தான் ஊற்றுவேன். இப்போது துருவிய தேங்காய் போட்டு நல்லா கிளறி அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். இதுதான் இன்றைக்கி என்ன கிழமை? மண்டே சமையல். அல்சியா சேனலில் இன்றைக்கி மண்டே சமையல். அடுப்பை ஆஃப் பண்ணிடும். ரெடி ஆயிடுச்சு. சிங்கெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இந்த மாதிரி கம்பி தும்போது நாரும். இது வந்து வெயில் நேரம்னா நல்லா கழுவி வெயிலில் போட்டு அந்த நாற்றம் இருக்குது. இல்லைன்னா கொதிக்கிற கஞ்சி இருக்குல்ல, அதில் வந்து போடுங்க. வாரம் இந்த ப்ரெஷ்ஷெல்லாம் மாற்றிடுங்க. இந்த தேய்க்கிற ப்ரெஷ்ஷெல்லாம் வாரம் புதுசு வச்சுருங்க. இல்லைன்னா அது ஒரு வாடை வரும். இது நான் கொதிக்கிற கஞ்சியில் அப்படியே போட்டு எடுத்து கொஞ்சம் நேரம் வச்சுருவேன். நல்லா கழுவி வச்சு அந்த வாடை வராது. நம்ம ஒரு 10 நாளைக்கு ஒருக்கா, ஒரு வாரத்துக்கு ஒருக்கா நம்ம இதை கழுவி இதை வந்து தூர போட்டுறணும். போட்டு புதுசு தான் எடுத்து வைக்கணும். புரியுதா? வெயில் அடித்தா வெயிலில் போடுங்க, நாராது. இல்லைன்னா கொதிக்கிற கஞ்சியில் போடுங்க. சரியா? இதுதான் இன்றைய சமையல். இந்த சமையல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணிகிட்டே பாருங்கள். சரியா? அந்த சமையலை வந்து லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த மாசி வந்து சப்பாத்திக்கு வச்சு சாப்பிடலாம். அதுக்கப்புறம் லெமன் சாதத்துக்கு வச்சு சாப்பிடலாம். மாவு ரொட்டிக்கு வச்சு சாப்பிடலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ரசஞ்சோறுக்கும் வச்சு சாப்பிடலாம். இந்த மாதிரி பருப்புக்கு வச்சு சாப்பிடலாம், சப்பாத்திக்கு வச்சு சாப்பிடலாம். இது நல்லா இருக்கும். இது வந்து நீங்கள் மாசித்தூளுன்னு கேட்கலாம், டுனா ஃபிஷ் பொடின்னு கேட்கலாம். முன்னாலெல்லாம் வீட்டில் தான் பொடி பண்ணுவோம். இப்போ அப்படி இல்லை, ரெடிமேடாகவே எல்லா கடைகளிலும் இது கிடைக்குது. அதனால் இதை வச்சு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.